நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 6 மாதங்களில் தினசரி முட்டை உற்பத்தி 20 லட்சம் சரிவடைந்துள்ளது. இதனால் முட்டை கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 4 கோடிக்கும் அதிகமான முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 3 கோடியே 50 லட்சம் முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. ஆனால் கோழிப்பண்ணை தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அண்மை காலமாக முட்டை உற்பத்தி சரிந்து வருகிறது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை தினசரி முட்டை உற்பத்தி 20 லட்சம் வரை சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று லாஸ் வந்தால் ஃபர்தராக இன்கர் பண்ண முடியாது. இன்னொன்று ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுறது மூலிமா கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், அட்லீஸ்ட் தொழில் நஷ்டத்துக்கு இல்லாமல் லாபகரமாக நடத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஒரு முயற்சியை பண்ணையாளர்கள் எடுத்தாங்க. அதனுடைய விளைவாக பார்த்திங்கன்னா ஒரு 25 லட்சம் முட்டை சென்ற ஆண்டு காட்டிலும் ஒரு 25 லேக் எக்ஸ் போன வருஷம் 3 கோடி 30 லட்சம் முட்டை கிட்ட உற்பத்தி பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி 5 லட்சம் 3 கோடி 10 லட்சம் அந்த மாதிரி ஆவரேஜில் டெய்லி ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. நாமக்கல்லில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு சந்தையில் முட்டைக்கு நல்ல விலை இருந்தபோது கோழிப்பண்ணைகள் பெருகின. அதற்கு பின்னர் பறவை காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக வெளிநாடுகளில் இந்திய முட்டைக்கு பெரும் வரவேற்பு இல்லாமல் போனது. இதனால் முட்டை ஏற்றுமதி சரிந்துள்ளது. கடந்த 2-3 ஆண்டுகளாக பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதால் கோழிகளின் எண்ணிக்கை கடந்த 1 வருடமாக குறைத்து கொண்டார்கள் பண்ணையாளர்கள். அதனால் முட்டையினுடைய உற்பத்தி 20% அளவிற்கு குறைந்துவிட்டது. அந்த உற்பத்தி குறைந்ததனால் முட்டையினுடைய விலை அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இப்பொழுது கடந்த 2-3 மாதங்களாக குஞ்சுகள் பண்ணைகளில் அந்த ஃபில்லப் பண்ணுவதால் குஞ்சுகளை விடுவதால் இந்த குஞ்சினுடைய ஒரு முட்டை உற்பத்தி 6 மாதங்களாகும் முட்டை வருவதற்கு. அதுவரை ஓரளவிற்கு இந்த விலை இதே அளவு நீடிக்கும். அதே சமயத்தில் தீவனத்தினுடைய விலை மிக அதிகமாக எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 மாதங்களாக இன்னும் 2 மாதத்திற்கு பிறகுதான் புது மக்காசோளம் போன்ற ரா மெட்டீரியல் வரும். அதுவரை இந்த விலை அப்படியே தொடர்ந்து நீடிக்கும். கோழி பண்ணைகளில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக முட்டை கோழிகளை பண்ணையில் விடுவதை பண்ணையாளர்கள் குறைத்து கொண்டுள்ளனர். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் வெயில் மற்றும் மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர் பண்ணையாளர்கள். திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் குஞ்சு அந்த பண்ணைக்கு குஞ்சு விடலை. என்ன காரணம், முதலே நஷ்டத்தில் இருக்கிறோம், மறுபடியும் குஞ்சு விட்டு நஷ்டம் வச்சு என்ன பண்ணுறது விடாத விட்டாங்க. இது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இந்தியா பூராவுமே இந்த நிலை நீடிச்ச காரணத்தினால தான் எல்லாருமே அந்த முட்டையினுடைய உற்பத்தி தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 கோடி டெய்லி வந்தது. இன்றைக்கி 2 கோடியே 60 லட்சத்துலேருந்து 65 லட்சம் முட்டைக்குள்ளே தான் முட்டை வருது. கன்சம்ஷன் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. மூலப்பொருட்களின் விலையேற்றம், பறவை காய்ச்சல் பாதிப்பு, ஏற்றுமதி சரிவு போன்ற பிரச்சனைகளை தடுத்து கோழிப்பண்ணை தொழிலை காக்க அரசு உதவ வேண்டும் என்பதே பண்ணையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.